Big win for Tamil Nadu, defeat for the union government. தமிழ்நாட்டுக்கு பெரிய வெற்றி, ஒன்றிய அரசாங்கத்துக்கு பெருந்தோல்வி என்ற தலைப்பு பொருத்தமான ஒரு தலைப்பு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நாடு முழுவதும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். முதல்ல கேள்வி எதனால், எந்த கண்ணோட்டத்துடன் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தாங்க? அவங்களுக்கு நம்பர்ஸ் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை. 2024 லோக்சபா தேர்தலில் ஆளும் கட்சி பாஜக சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியை இழந்து விட்டார்கள். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான் இன்னைக்கு. அதனால் எந்த பேசிஸில் இந்த ஒரு இவ்வளவு ஷாக்கிங் சேஞ்ச் கொண்டு வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்டத்துடைய அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தாங்கிறது முதல் கேள்வி. அதுக்கு யாராலையும் டெஃபினட் பதில் கொடுக்க முடியாது. என்ன அவங்களுடைய என்ன மோட்டிவ், என்ன எதிர்பார்ப்பு. ஆனால் அநேகமாக ஒரு ஐடியாவை சொல்லலாம். இந்தியா பிளாக் கட்சிகளை பிரித்து, குறிப்பாக சமாஜ்வாதி பார்ட்டி, ஆர்ஜேடி அவங்களுடைய ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் பொசிஷனை பயன்படுத்தி இதை இப்படியாவது பண்ணலாங்கிறது இருக்கலாம். கட்டாயமாக யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வேறு சில பிளான்ஸும் வச்சுருக்கலாம் அவங்க. அதனால தான் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, இஸ் ஒன்லி half a victory. இன்னும் விஷயம் முடியல, ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி தாங்கிறதுல சந்தேகமே இல்லை. நியூஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராபகண்டா செய்கிறாங்க கவர்மெண்ட்டில். சில பேர் வேணுன்ட்டே செய்கிறாங்க, சில பேர் ஒன்றும் திங்க் பண்ணாத ஹைலைட் பண்ணுறாங்க. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் டிஃபீட்டட் என்று தான் அநேகமாக எல்லா இடத்துலையும் வந்தது. நான் ஹிந்துவை பற்றி அதிகமாக இங்கே பொழுக வரல, இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும். இந்த நேஷ்னல் டெய்லிஸில் ஒரு ரேர் கேஸ் இது. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லோட தோல்வி இல்லை, இது டீலிமிட்டேஷனோட தோல்வி. அதுதான் ஃபஸ்ட்டு உண்மை. ஆனால் ப்ராபகேண்டா மூலம் அமித்ஷாவுடைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ அக்ரெசிவாக திருப்பி இந்த ஸ்பீக்கரும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அங்கே இது பண்ணார். இதில் லோக்சபாவில் அவர் விமன் ஆஃப் இந்தியா வில் நெவர் ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்ல மெசேஜ். பிரதமர் மோடி ரொம்ப மோசமாக அவருடைய பதவியை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி ஆப்போசிஷன் பார்ட்டிஸை அட்டாக் பண்ணுறாரு. இந்த துரோகிகள் விமனுக்கு அப்படின்லாம். இது எலெக்ஷன் கமிஷன் என்று ஒன்று இருக்குது, இண்டிபெண்ட் என்று பேர். வெட்கங்கட்ட முறையில் பல இதில் நடக்கிறாங்க. இதை பற்றி இது வரைக்கும் ஒரு விமர்சனமோ கண்டிப்போ கிடையாது. ஓப்பனாக இட் வயலேட்ஸ் த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட். இது கபில் சிபல் லீடிங் லாயர், அவர் கூட அது ரொம்ப மெஷர்டு இதில் பிரதமரை விமர்சித்திருக்கார், கண்டித்திருக்கார். ஆனால் ரொம்ப டிக்னிஃபைடு லாங்குவேஜில். ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு ஆளும் கட்சியுடைய கருவியாக மாறிவிட்டது. எல்லா இதுலேயும் சொல்ல முடியாது, எல்லா இதுலேயும் நடக்கலை. எலெக்ஷன் ஃப்ராட் என்று சொல்ல முடியாது. எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் இதில் தான் நடக்கிறது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லெவல் ஃப்ளேயிங் ஃபீல்டுங்கிற அந்த ஐடியாவை மாற்றிக்கொண்டு இது பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கு இந்த நேரம் என்ன நேரம்? எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரம். குறிப்பாக 3 மேஜர் ஸ்டேட்ஸ், 4 மேஜர் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம். அதில் அந்த இதில் ரஷ் பண்ணி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் கேள்வி எதனால், என்ன பிளான் இது?
இந்து பத்திரிகை எடிட்டோரியல் செகண்ட் எடிட்டோரியலில் ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் அப்ரோச் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தமிழில் சொல்லணும்னா எதிர்கட்சிகளை குழப்பவும் பிரிக்கவும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசித்திரமான கண்கட்டு வித்தை அணுகுமுறை நாடாளுமன்ற நடைமுறையை ஒரு கேலிக்கூத்தாக மாற்றியுள்ளது என்ற அந்த எடிட்டோரியல் அசஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தது எதற்காக? அது ஏதோ பிளான் இருக்குது, அந்த பிளான் ஃபெயில் ஆகிடுது. தமிழ்நாடோடைய ஏன் தமிழ்நாடுக்கு பெரிய வெற்றி என்று சொல்கிறோம்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா பிளாக்குக்கு பெரிய வெற்றி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பெரிய வெற்றி. ஆனால் ஏன் தமிழ்நாடை தனியாக சொல்கிறோம்? ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, அதனுடைய தலைவர் தெளிவாக முதல்ல இந்த இஷ்யூவை புரிந்து கொண்டு, என்னை கேட்டால் எல்லாரோடையும் தெளிவாக அந்த இஷ்யூவை ப்ரொஜெக்ட் பண்ணி, நம்ம எம்பி போன்றவர்கள் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, அரசியல் கூட்டங்களிலும் மக்கள் முன்னால் கொண்டு இந்த டீலிமிட்டேஷன் அவங்களுடைய பிளான் தமிழ்நாடை ரொம்ப பாதிக்கும், தமிழ் மக்களுக்கு எதிரானது. ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை ஆன்டி நேஷனல் என்று சொன்னதும் மிகையாகாது. அதனால் இது மோர் தேன் ஃபார் எனி ஒன் எல்ஸ், ஃபஸ்ட் அமாங் த ஃபஸ்ட் ரேங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தம். தமிழ்நாடு வில் பி அஃபெக்டட். தமிழ்நாடு இதை ஃபைட் பண்ணுது. எதிர்கட்சி தலைவர்களையும் எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்ததில் நம்மளுடைய முதலமைச்சருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அந்த தெளிவை தான் நான் பாராட்டுறேன். அந்த முதல்லையே இது ஒரு டேஞ்சர் வந்ததுன்னா அப்புறம் ஹோல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும்ன்றது தான் பாராட்டுறேன். அந்த தைரியம், அந்த ஒரு கிளியர் ஃபோக்கஸ். டீலிமிட்டேஷன் எதற்காக? அதாவது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில், கோர் ப்ரொவிஷனில் சென்சஸை வச்சு பாப்புலேஷன் பேசிஸில் நடத்தணும்னு இருக்குது. ஆனால் 1976 எமர்ஜென்சி இதில் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அப்போது எமர்ஜென்சியில் ரொம்ப மோசமான இது நடந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது அன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸசஸ் பாப்புலேஷன் பாலிசி அதெல்லாம் இருந்தது. ஆனால் அதுலேருந்து ஒரு கேள்வி எழுந்தது அன்றைக்கு. சில மாநிலங்கள் பாப்புலேஷன் growth ரேட்டை குறைக்கிறாங்க. அன்றைக்கி மோசமான சில நிகழ்ச்சிகள் நடந்தது அதை பற்றி. ஆனால் அதாவது டெவலப்மெண்ட் வந்ததுன்னா ஃபர்டிலிட்டி ரேட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ டவுன். கல்வி வளர்ந்தால், அதாவது லிட்ரஸி, எஜுகேஷன், ஹெல்த், இதிலெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் பாப்புலேஷன் டெஃபினெட்லி வில் கோ. இதுதான் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் நாங்கள் பார்க்கக்கூடிய ரியாலிட்டி. அதனால் சதர்ன் ஸ்டேட்ஸ், ஆல் ஸ்டேட்ஸ் have brought fertility down below replacement levels or just around replacement levels. Hindi speaking states பார்த்தீங்கன்னா அது well above replacement levels. நம்ம இது நார்த் சவுத் என்று மட்டும் சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அங்கே நடந்திருக்கு. அவங்க டெவலப்மெண்ட் நடக்கலை, இங்கே நடந்திருக்கு. அதனால் அதாவது அதுக்கு முன்னால் பாப்புலேஷன் தான் பேசிஸ் ஃபார் allocating seats in parliament and assemblies, state assemblies என்ற பிரின்சிபல் இருந்தது. ஆனால் 1976 இந்த கேள்வி எழுந்து போனால் அண்ட் சப்சிக்வெண்ட்லி 2001 அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அந்த ஃப்ரீஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஏன்? 2 பிரின்சிபல்ஸ் மோதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒன்று வெறும் பாப்புலேஷன் வச்சு இது பண்ணால்
பாப்புலேஷன் ஹை க்ரோத் ஸ்டேட்ஸுக்கு அதிக லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் அதிக ஷேர் கிடைக்கும், ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், அவங்களுடைய பலம் அதிகரிக்கும், அவங்களுடைய வெயிட் இன் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அதிகரிக்கும். இன்னொரு பிரின்சிபல் என்னென்னா, நன்றாக டெவலப் பண்ணுற ஸ்டேட்ஸ், குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ஸ், வேறு சில ஸ்டேட்ஸும் இருக்காங்க வெஸ்டர்ன் இந்தியாலையும், அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு ஃபார் தேர் சக்ஸஸ், டு யூ பனிஷ் தோஸ் ஸ்டேட்ஸ் ஃபார் தேர் சக்ஸஸ் என்ற கேள்வி எழுகிறது. அதில் தான் ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு காம்பேக்ட் என்று சொல்லலாம். அதாவது 1976 அன்னைக்கு ஜனநாயக விரோத அரசு இருந்தாலும் அந்த பிரின்சிபல் கொண்டு வந்தாங்க. 2001 பிஜேபி பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் இதில் எல்லா கட்சிகளும் அதை சப்போர்ட் பண்ணி அன்றைக்கு அந்த ஃப்ரீஸ்ன்றதை அன்றைக்கி எல்லாம் அமெண்டட் த கான்ஸ்டியூஷன். அந்த ஃப்ரீஸ் கிட்டத்தட்ட 50 வருஷம் இட் இஸ் லாஸ்டட். அந்த ஃப்ரீஸ் எண்ட் ஆகிற டேட் எண்ட் ஆஃப் 2026. டைமிங்கை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா அது எதனால் என்று இன்றைக்கு தெரியுது. அதாவது கோவிட் காரணம் சொல்லி முதல்ல சென்சஸ் அது நியாயமான காரணம் தான். கோவிட் இருக்கும்போது, கோவிட் பேண்டமிக் இருக்கும்போது சென்சஸை நடத்த முடியாது, அது உண்மைதான். ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2023 no longer எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன், COVID-19 இருக்குது, அதை சமாளிக்கலாம், முன்ன மாதிரி இருக்கக்கூட நெருக்கடி இல்லைங்கிற ஒரு தீர்மானம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கூட சென்சஸை நடத்தலை. ஏன் சென்சஸை ஏன் டிலே பண்ணாங்க? ஏன் 2024 or 2025 நடத்தலை? ஏனென்றால் 2026 சென்சஸ் பிறகு வேறு மாற்றி விடலாம் என்று ஒரு ஐடியா இருந்தது. அதாவது ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு அதிக இது கொடுத்து, பிஜேபி பலமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்களுக்கு அதிக வெயிட் கொடுத்து, அடுத்த எலெக்ஷன் 2029 எலெக்ஷன்லேயே, அதுக்கு முன்னாலேயே இந்த விஷயத்தை முடிக்கலான்னு. அது தோல்வி அடைந்து விட்டது. இந்த இதில் அது ராங் பிளானிங் பண்ணாங்க, கால்குலேஷன் பண்ணாங்க. அதனால் இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போது 2026-27 சென்சஸ் முடிஞ்சு அது ரிசல்ட் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறது 2029க்கு முன்னால் முடியாதுன்னு அமித்ஷா அவர்களே அங்கே சொல்லிட்டாங்க லோக்சபாவில். அதனால் இட் இஸ் ஒன்லி பாசிபிள் ஆஃப்டர் 2029. வேறு ஏதாவது பிளான் வச்சுருந்தாங்கன்னா அது வி ஹாவ் டு சி. பட் நார்மல் கோர்ஸில் அதை முடிக்க முடியாது. 2029க்கு முன்னால் இந்த எக்ஸசைஸை முடிக்க முடியாது. அதனால் அது ஒரு தோல்வி அடைந்து விட்டது. ஸோ ஃபார் அஸ் ராஜா அவர்கள் இன்னும் விளக்கமாக, அவர் ஒரு வக்கீல் கூட, எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்று இந்த இதோடைய நியூவான்சஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.